ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் ஸ்பார்டன்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி எடுத்த ஃபேண்டசி சீரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹிஸ்டரி பேஸ்டு சீரிஸ்னாலே அரசர்கள், பழங்காலத்து மந்திரங்கள் அண்ட் அரியாசனத்துக்காக நடக்கிற போர்கள்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளே அந்த உலகத்துக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. அண்ட் இன்னைக்கும் அதே மாதிரி ஃபீல் கொடுக்குற ஒரு ஹிஸ்டரி பேஸ் பண்ண ஃபேண்டசி சீரிஸ் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்குமே மெர்லின்ற மந்திரவாதி பத்தியும் அவன் கிங் ஆத்தருக்காக உருவாக்குன எக்ஸ்காலிபர் மந்திரவாதி பத்தியும் நல்லாவே தெரியும்ல. பட் மெர்லின் யாரு? அவன் எப்படி மந்திரவாதியானா? எக்ஸ்காலிபரை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கையில என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் சந்திச்சான்ற கதையத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு தி பென்டிராகன் சைக்கிள் ரைஸ் ஆஃப் மெர்லின். இந்த சீரிஸ் இப்போ ரீசெண்டா 2026ல தான் ரிலீஸ் ஆச்சு. மெர்லின் சீரிஸ்ல இன்னும் நிறைய சீரிஸ் இருக்கு. உங்களுக்கு அது வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்த்துட்டு மெர்லின் சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து புதுசா எந்த சேனலுமே போடாத சீரிஸா போட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல கிபி 4ஆம் நூற்றாண்டுல பிரிட்டனை காமிக்கிறாங்க. அங்க ஆத்துல மூட்டை மாதிரி ஒண்ணு மிதந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதே டைம்ல அந்த சைடு ஆத்துக்கிட்ட ஒரு சின்ன ராஜ்யத்தோட மக்கள் மீன் பிடிக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த ராஜ்யத்தோட இளவரசன் பேரு எல்ஃபேன். அவனைத்தான் ராஜா மீன் பிடிக்கிறதுக்காக அனுப்புறாரு. பட் அரசனோட மகன் எல்ஃபேன் ஒரு துரதிர்ஷ்டசாலி. அவன் எதை பண்ணாலும் விளங்காம போயிடும்னு அவங்க மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி அவனும் ஃபர்ஸ்ட் 2 வலையை செக் பண்ணி பார்த்தா மீனே சிக்கல. அதனால மக்கள் வெக்ஸ் ஆகி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்ஃபேனும் கடவுளை வேண்டிக்கிட்டு கடைசியா இருக்கிற ஒரு வலையை எடுத்து பார்த்தா ஆத்துல மிதந்துட்டு வந்துச்சுல ஒரு மூட்டை, அது உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. உடனே அதை கரைக்கு எடுத்துட்டு வந்து பார்த்தா உள்ள இறந்து போய் ஒரு குழந்தை இருக்கு. அதான் இறந்து போச்சுல, இது சூனியக்காரியோட குழந்தையா இருக்க போது, அதை ஆத்திலே விட்டுருங்கன்னு ஒருத்தர் சொல்றான். அப்ப அந்த குழந்தை அசைஞ்சு அழ ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருந்த தீர்க்கதரிசி ஒருத்தன் குழந்தைய வாங்கிட்டு, இன்னைக்கு இந்த நாட்டோட அதிர்ஷ்டமான நாள், இந்த குழந்தை எதிர்காலத்துல ஒரு புகழ் பெற்றவனா மாறுவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு டாலிசியன்னு பேர் வைக்கிறான். அண்ட் அந்த குழந்தைய எல்பினே வளர்க்கலான்னு முடிவும் பண்றான். இது மூலமா எல்பினி நீ துரதிர்ஷ்டசாலி இல்லைன்னு மக்கள் எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறமா காளைகளை கடவுளா கும்பிடுற அட்லாண்டிஸ்ன்ற நாட்டை காமிக்கிறாங்க. அங்க இப்ப திருவிழா நடக்கிறதுனால காளைகளை வச்சு போட்டி நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நாட்டோட இளவரசியோட பேரு கேரிஸ். அவளும் அந்த போட்டியில கலந்துக்கிறா. அண்ட் அவ ரொம்ப தைரியசாலி அண்ட் பலசாலி. கேரிஸும் அவ டீமோட சேர்ந்து வரிசையா நிறைய காளைங்களை அடக்கிடுறா. பட் கடைசியா ஒரு காளைய எல்லாரும் பார்க்கும்போது அது செம்ம ஆக்ரோஷமா இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேரிஸும் எல்லாரையும் கிரவுண்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு தனியா அது கூட சண்டை போட தயாராகிறா. பட் அவளால தாக்கு பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ட்ரையிலே அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. உடனே அவ காளைய பார்த்து, ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறா. அண்ட் அதுவும் எல்லாம் வேணும்னு சொல்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அப்ப டக்குன்னு அங்க நிலநடுக்க வர ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி டாலிசியனை காமிக்கிறாங்க. 20 வருஷம் ஆச்சுல, அதனால அவனும் நல்லா வளர்ந்துட்டான். அவனை வளர்த்த எல்பின் தான் இப்ப அவங்க சமூகத்தோட தலைவர் அண்ட் அரசர். அண்ட் டாலிசியனுக்கு பேர் வச்சால ஒரு தீர்க்கதரிசி, அவனோட பேரு அப்கான். அவனால எதிர்காலத்தை பார்க்க முடியும். சோ கூடிய சீக்கிரமே காட்டு மிராண்டித்தனமான பார்பேரியன்ஸ் வந்து அவங்கள தாக்க போறாங்கன்னு எல்பின் கிட்ட சொல்றான். அண்ட் நம்ம டாலிசியன் இருக்கான்ல, அவனுக்கு நிறைய மந்திர சக்தியும் இருக்கான். ஆனா 3 நாளா அவனை காணாம். உடனே அவனை கண்டுபிடிச்சு போருக்கு தயாராகணும்னு எல்பின் சொல்றான். அதே டைம்ல இந்த சைடு டாலிசியன் ஒரு மலை உச்சியில அவங்களோட முன்னோர்களை வழிபடுற இடத்துல அவங்க முன்னோர்களை வழிபட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு வயசான ஒருத்தர் வந்து அங்க இருந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கான். அவன் டாலிசியன் கிட்ட, இந்த புனிதமான இடத்துல அந்த ஒரு கல் மட்டும் ஏன் கீழே விழுந்து கிடக்கு, அதை தூக்கி நிறுத்துன்னு சொல்லவும் டாலிசியனும் கயிறெல்லாம் கட்டி மரத்துல கோர்த்து அந்த கல்ல தூக்குறான். அதுக்கடியில பார்த்தா ஒரு எலும்பு கூடும், பக்கத்துல ஒரு வாளும் கிடக்கு. அந்த வாள் அவன் கையில எடுத்த உடனே அவன் ஒரு விசனுக்குள்ள போயிடுறான். அங்க சேர்ல தீய சக்தியோட கடவுள் கெர்னூஸ்ன்றவன் உட்கார்ந்து இருக்கான். அண்ட் அவனோட ஆளுங்க டாலிசியனை இழுத்துட்டு போய் வலுக்கட்டாயமா ஒருத்தனை கொல்ல வைக்கிறாங்க. அப்ப கெர்னூஸும், அந்த விழுந்து கிடக்கிற கல்ல நீ நிமித்துனா உனக்கு இந்த உலகமே சொந்தமாயிடுன்னு சொல்றான். அப்ப டக்குன்னு அந்த வயசானவரு அவனோட முகத்துல தண்ணீர் தெளிக்கவும் அவனும் விசனுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். உடனே அந்த கிழவன் ஏதோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவ பிரைட்டான வெளிச்சம் அவன் மேல பட்டு அவன் உடம்புல காயம் வர ஆரம்பிக்குது. அப்ப அங்க எல்பின் வந்து அவனோட கையை பிடிக்கவும் எல்லாம் மறுபடியும் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கிழவனையும் காணாம். சோ எல்பின் அவங்கிட்ட போர் வர போகுதுன்னு சொல்றான். அப்ப டாலிசியனும் அந்த
கயிறை கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு ரோமன்ஸோட ராஜ்யத்துல பார்பேரியன்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக எல்பினும் அவனோட வீரர்களும் அங்க வராங்க. அப்ப தீர்க்கதரிசி ஆப்கானும் டாலிசினும் சேர்ந்து ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே போர் நடந்துட்டு இருக்கிற இடமெல்லாம் பனி மூட்டமா சூழ ஆரம்பிக்குது. அண்ட் பயங்கரமா இடி இடிக்குது. அப்ப ரோமன்ஸ் படையும் எல்பின் படையும் சேர்ந்து உள்ள போய் சண்டை போட தயாராகிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சம்மர்லேண்ட்ன்ற ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அங்க ரெண்டு சர்ச் ஃபாதர்ஸ் ரொம்ப நாள பராமரிப்பு இல்லாம இருக்கிற ஒரு சர்ச்சை புதுசா உருவாக்கணும்னு அந்த சர்ச்சை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அங்க ஒரு குதிரை நிக்குது. உள்ள போய் பார்த்தா நம்ம அட்லாண்டிஸ் நாட்டோட இளவரசி கேரிஸ் இருக்கா. அட்லாண்டிஸ் நாட்டுல நிலநடுக்கம் வந்துச்சுல, அப்ப உயிர் தப்பிச்ச மக்கள் இந்த சம்மர்லேண்ட்ல தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபாதர்ஸும் இந்த சர்ச்சை புதுசா மாத்தி பராமரிக்கணும்னு கேரிஸ் கிட்ட சொல்லவும், அதுக்கு நீங்க எங்க அரசர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேரிஸோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போறா. அங்க கேரிஸோட சிஸ்டர் மோர்கன்ன்றவள மீட் பண்றாங்க. பட் அரசருக்கு கேரிஸ் மேலதான் பாஸ் அதிகம். அதனால மோர்கனுக்கு கேரிஸ் மேல வெறுப்பும் பொறாமையும் தான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் அதே டைம்ல ரோமன்ஸ் நாட்டுல போர் நடந்துச்சுல, அந்த போர்ல நம்ம பயலுக்கு தோத்துட்டானுங்க. அதனால எல்பின் மக்களை கூட்டிக்கிட்டு சம்மர்லேண்ட் அரசர் அவ்லாக் கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருக்கான். அப்ப கேரிஸ் அங்க வருவோம், இங்க இருக்கிற அட்லாண்டிஸ் மக்களை உயிரை கொடுத்து காப்பாத்தினது இவதான். இவ என் பொண்ணு கேரிஸ்னு ராஜா அவ்லாக்கு அவங்களுக்கு இன்ட்ரோ பண்றான். அண்ட் அவளை பார்த்து டாலிசினும் இம்ப்ரெஸ் ஆகிடுறான். அப்ப அவ்லாக்கும் நீங்க இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துறான். அண்ட் நம்ம கேரிஸோட சிஸ்டர் மோர்கன் இருக்கால, அவ அரசரோட ஆலோசகரா இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகி அவனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் அன்னைக்கு நைட்டே அரசர் அவ்லாக் ஒரு விருந்தும் ஏற்பாடு பண்ணிருக்கான். அதுல நம்ம டாலிசியன் ஒரு பாட்டு பாடி காமிக்கிறான். அதை கேட்டு எல்லாரும் மெய் மறந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவனோட குரல்ல ஏதோ ஒரு வசியம் இருக்கு. ஆனா கேரிஸ் அதை கவனிக்கல. ஸ்டார்டிங்ல காளைகளோட விளையாட்டு போட்டி நடந்துச்சுல, அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் அன்னைக்கு காரிஸ் அந்த ஆக்ரோஷமான காலை கூட வெறித்தனமா சண்டை போட்டு அது மேல ஏறி உக்காந்துடுறா. பட் அது அவளை கீழே தள்ளிட்டு அவளை முட்டி பறக்க விட்டுருது. அண்ட் அவ வயிற்றுலயும் பயங்கரமான காயம். அந்த டைம்ல அவங்க கும்பிடுற கடவுள் தான் கால உருவத்துல வந்த மாதிரி ஃபீல் ஆகவும் அவளும் எதுவும் பண்ணாம மண்டி போட்டு உக்காந்துடுறா. அப்ப அந்த காலையும் வேகமா அவளை நோக்கி ஓடி வருது. பட் பாதியிலே தானா சரிஞ்சு கீழே விழுந்து இறந்து போயிருது. அப்பதான் நிலநடுக்கமும் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அங்க இருந்து எரிமலை வெடிச்சு அந்த நாடே அழிஞ்சு போச்சு. அப்ப அங்க இருந்து தப்பிச்சவங்க தான் இப்ப சம்மர்லேண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சம்மர்லேண்ட்ல கேரிஸ் விருந்துல இருந்து வெளியே கிளம்பிடுறான். அண்ட் டாலிசினும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியே வரான். அங்க பார்த்தா மோர்கன் கன்சீவா இருக்கிற ஒரு குதிரை கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த குதிரையால அசைய கூட முடியல. அப்ப டாலிசினும் அதை பார்த்துட்டு அது பக்கத்துல போய் மந்திரத்தை சொல்லவும் குதிரை மறுபடி நார்மல் ஆகிருது. இதை பார்த்த மோர்கனும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப டாலிசினும் அங்க இருந்து கிளம்பி வந்து குளத்துல மிதந்துகிட்டு இருக்கிற கேரிஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் மோர்கனுக்கும் மந்திர சக்தி இருக்கு போல. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு மந்திர கல் வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் டாலிசியன் கேரிஸ் குளத்துல விட்டுட்டு வந்த செருப்பு எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்துட்டு கேரிஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அண்ட் அவளும் எங்க நாட்டுல இருந்து 2000 பேர் தப்பிச்சு வந்தோம். ஆனா இப்போ வெறும் 1000 பேர் மட்டும்தான் இருக்கும். இங்க யாருக்குமே குழந்தையும் பிறகுல. எங்க இனமே அழிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப மோர்கன் அவங்களை பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா டாலிசியனை அவளுக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவனை எப்படியாவது காதலிக்க வச்சு அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா. அண்ட் அதனாலதான் அப்ப கேரிஸும் சோகத்துல குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அண்ட் அவளை தேடி டாலிசியன் கிளம்பி வந்து அந்த பராமரிப்பு இல்லாத சர்ச்சு கிட்ட வரான். அங்க அந்த ரெண்டு ஃபாதர் நிக்கிறாங்க. டாலிசியன் பக்கத்துல போகும்போதே அவங்க சிலுவையில இருந்து பிரைட்டா வெளிச்சம் வந்து டாலிசியன் மேல பட்டு அவனோட உடம்பெல்லாம் தீக்காயம் வர ஆரம்பிக்குது. அண்ட் அவனும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப இயேசுவோட குரல் அவனுக்கு கேக்குது. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு அந்த குதிரை கன்சீவா இருந்துச்சுல, அது இப்ப குட்டி போட்டுருச்சு. ஆனா மோர்கன் ஏதோ ஒரு டார்க் மேஜிக் பண்றதுக்காக அந்த குட்டியோட கழுத்தை அறுத்து பலி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா அரண்மனையில அரசர் அவ்லாக் எல்பின் நாட்டு மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொன்னால, பட் அவங்களை அடிமையாக்குறதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கான்னு எல்பினுக்கு தகவல் வருது. அதை பத்தி விசாரிக்க நேரா அரசர் கிட்ட போறாங்க. அப்ப அங்க இருந்த கேரிஸ்க்கு ஒரு மோசமான விஷயம் தெரியுது. அதுல சம்மர்லேண்டோட அரண்மனை இடிஞ்சு மோசமான நிலைமையில இருக்கு. ராஜாவுக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. கேரிஸ் உடனே ஆலோசகரை கூப்பிட்டு அரசரையும் மக்களையும் கடல்ல காத்துக்கிட்டு இருக்கிற கப்பலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா ராணியும் இறந்து கிடக்குறா. அண்ட் அவங்க நாட்டுல ஒரு பேரழிவு உண்டாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷன் கேரிஸ்க்கு தெரியுது. அப்ப எல்பினும் இனி இங்க தங்க மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பி டாலிசியனை தேடி வராங்க. அங்க சர்ச்சு முன்னாடி டாலிசியன் படுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். உடனே தீர்க்கதரிசி ஆப்கான் அவனை பார்த்ததும் டாலிசியனுக்கு நினைவு திரும்பி எனக்கு நம்ம கடவுளை பார்க்கிற வரம் கிடைச்சதுன்னு சந்தோஷமா சொல்றான். அப்ப எல்பினும் அரசர் அவ்லாக்கோட சதி திட்டத்தை சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்னு அவனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க.
அண்ட் அதே டைம்ல அரண்மனையில கேரிஸ் அவுலாக் கிட்ட அவ பார்த்த விஷனை பத்தி சொல்லவும் உடனே அவுலாக்கு உன் விஷன்ல பார்த்தது எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டி அதுக்கான ஏற்பாடுலாம் செய்ய முடிவு பண்றான். இப்ப இந்த சைடு டாலிசன் கிளம்ப போறான்ல, சோ கடைசியா ஒரு தடவை கேரிஸ பார்த்துட்டு போலாம்னு வரான். ஆனா கேரிஸ் உடனே அவனுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க இருந்த நெருப்பு ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. அதை பார்த்ததும் அவன் ஒரு மாய வலையில சிக்கியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப பார்த்தா அவ கேரிஸ் கிடையாது, மோர்கன். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா இந்த உலகத்தையே ஆட்சி பண்ண முடியும்னு அவ சொல்ல டாலிசியன் ஒத்துக்கல. அப்படியே அங்கிருந்து கிளம்பிறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு கேரிஸ் மன நிம்மதியை தேடி குதிரையில ஏறி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கா. அப்ப வழியில கொள்ளக்காரனுங்க அவளை அட்டாக் பண்ணி சுத்தி போட்டு வழிப்பறி பண்ண முயற்சி பண்றாங்க. அப்ப அவளும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல அவளால சமாளிக்க முடியல. அப்ப டாலிசன் அங்க வரவும் படைகள் வந்துருச்சுன்னு நினைச்சு பயந்து எல்லா பயல்களும் அவளை விட்டுட்டு அங்க இருந்து ஓடிறானுங்க. அப்ப டாலிசன் அவகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஓப்பனா கேட்டுறான். அண்ட் அவளுக்கும் டாலிசன் மேல காதல் இருக்கு. பட் சில காரணங்களுக்காக இப்போதைக்கு வேணாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அண்ட் அங்கிருந்து நேரா அரசர் அவுலாக் கிட்ட வந்து கொள்ளக்காரங்க அட்டாக் பண்ணதையும் டாலிசியன் தான் என்ன காப்பாத்தினான்னு சொல்றா. சரி, அதுக்காக அவனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாமா அப்படின்னு அவுலாக் கேட்க, நீங்க எது கொடுத்தாலும் அவன் வாங்க மாட்டான். அதுக்கு பதிலா நீங்க சொன்ன மாதிரி அவங்கள அடிமைகளா இல்லாம நம்ம நாட்டு மக்களை ஏத்துக்கிட்டு நாட்டுல இடம் கொடுங்கன்னு சொல்றா. ஆனா அரசரும் உன் பிளான் புரியுது, நீ டாலிசியனை காதலிக்கிற, சோ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, அதானே? ஒன்னு புரிஞ்சுக்கோ, ஒரு காட்டுவாசி பயலுக்கு கண்டிப்பா என் மகளை கட்டித்தர மாட்டேன். அவங்க இந்த நாட்டை விட்டு போற வரைக்கும் நீ இந்த அரண்மனையை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அவகிட்ட சொல்லிடுறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு டாலிசியனும் எல்பின் கிட்ட வரான். பட் கேரிஸை விட்டுட்டு வர அவனுக்கு மனசே வரல. அப்ப ஆப்கான் அவங்க கிட்ட, நீ எங்க இருந்து வந்தேன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவு பண்ணணும், உன்னை வளர்த்த அப்பாவா இல்ல அந்த பொண்ணான்னு யோசிச்சு முடிவெடுன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு அரண்மனையில நைட் ஆனதும் கேரிஸ் யாருக்கும் தெரியாம அரண்மனையில இருந்து வெளியே போக முயற்சி பண்றா. பட் மோர்கன் அவளை பாத்துறா. அண்ட் அவகிட்ட கேரிஸும் டாலிசியனை நான் காதலிக்கிறேன், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காவலர்கள் அங்க வந்து கேரிஸ கூட்டிட்டு போய் ஒரு ரூம்குள்ள பூட்டிடுறாங்க. அண்ட் அந்த ரூம்குள்ள இருக்கிற பெட்டியில ஒரு வால் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே ஜன்னல் வழியா டாலிசியன் உள்ள வரான். அண்ட் அவனோட குழு ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. பட் இவன் கேரிஸ் தான் முக்கியம்னு இங்க வந்துட்டான். உடனே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப கேரிஸும், என் அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொன்னேன், பட் ஒத்துக்கல, அதனால நீங்க கிளம்பும் போதே நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிடுறா. அப்படியே அந்த வாளை அவனுக்கு பரிசா கொடுக்குறா. அதை தொட்ட உடனே அதுல இருந்த விசித்திரமான சக்தியை அவனால உணர முடியுது. இப்போதைக்கு இது இங்கே இருக்கட்டும்னு அவன் சொல்லவும் அவளும் மறுபடியும் அதை பெட்டிக்குள்ளே வச்சிடறா. அப்படியே அரண்மனையில இருந்து கிளம்பி ஆத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ரெண்டு ஃபாதர் இருந்தானுங்களே, அவங்க கேரிஸ்க்கு ஞானஸ்தானம் பண்ணிட்டு அப்படியே டாலிசியனுக்கும் கேரிஸ்க்கும் அங்கேயே கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. அண்ட் அப்படியே அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ளே தங்கிறாங்க. அண்ட் அடுத்த நாள் விடிஞ்சதும் ஃபாதர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களோட சொந்தக்காரன் தான் மேற்கு பகுதியில அரசனா இருக்கானா. அங்க போய் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிங்கன்னு ஃபாதர் அவங்கள அனுப்பி வைக்கிறான். அப்ப வழியில மெர்லின் என்ற இனத்தை சேர்ந்த ஒரு பருந்து அடிபட்டு பறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதையும் தூக்கிக்கிட்டு மேற்கு பகுதிக்கு வந்துடுறாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரவேற்பு கிடைக்கல. அந்த ஃபாதரோட பேரை அரசர்கிட்ட சொன்னா அவனே ஒரு முட்டா பையன், அவன் சொல்லியா இங்க வந்தேன்னு கலாய்க்க ஆரம்பிக்கிறான். உடனே அவனை இங்க இருந்து வெளியே அனுப்புங்க, அந்த பொண்ணை மட்டும் இங்க இருக்கட்டும்னு சொல்லவும் டாலிசியன் அவங்களை எதிர்த்து நின்று மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப டக்குன்னு ஒருத்தன் மயங்கி கீழே விழுந்துடுறான். உடனே எல்லாரும் வாழை எடுத்துட்டு அவங்கள சுத்து போட்டுறானுங்க. உடனே டாலிசியன் ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டு மேற்கு பகுதி மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டு. உடனே எல்லாரும் அவன் கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பாடி முடிஞ்சதும் அவன் பாட்டால அரசர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அப்படியே அவனுக்கு பரிசும் கொடுத்துட்டு அந்த நாட்டிலே தங்குறதுக்கு அனுமதியும் கொடுத்துறான். அண்ட் டாலிசியனும் கேரிஸும் அந்த நாட்டிலே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நாட்களும் இப்ப வேகமா போக ஆரம்பிக்குது. கேரிஸும் இப்ப கன்சீவ் ஆகிட்டா. அண்ட் அவங்க கொண்டு வந்த பருந்துக்கும் இப்ப ரெக்க சரியாயிருச்சு. அதனால அதை சுதந்திரமா பறக்க விடலாம்னு ஒரு மலை உச்சிக்கு வந்து அந்த பருந்தை பறக்க விட்டுறாங்க. அப்ப திடீர்னு கேரிஸ்க்கு பிரசவ வலி வந்துருது. அண்ட் அவனும் அவளை வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரவும் பிரசவமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆப்கானும் ஃபாதரும் அங்க வராங்க. ஒரு நல்ல செய்தி, மன்னர் அவுலாக் மனசு மாறிட்டாரு, உங்க ரெண்டு பேரையும் திரும்பி வர சொல்லியிருக்காரு. அண்ட் நீ தான் சம்மர்லேண்டோட அடுத்த அரசனாக போறேன்னு சந்தோஷமா சொல்றாங்க. அண்ட் அப்படியே அந்த பெட்டியில இருந்த வாளையும் கொடுக்குறாங்க. அப்ப கேரிஸ்க்கும் குழந்தை பிறந்துருது. பட் குழந்தை இறந்து பிறந்திருக்குன்னு ஒருத்தி சொல்லவும் கேரிஸால அதை தாங்கிக்கவே முடியல. உடனே எல்லாரும் மனசு உடஞ்சு போயிடறாங்க. உடனே டாலிசியன் குழந்தைய வெளியே தூக்கிட்டு போய் மலையில மண்டி போட்டு இயேசுவை கும்பிட்டு கதறி அழுகுறான். அப்ப கேரிஸும் அங்க வந்து அழுகவும் டக்குன்னு மலை துளி எல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அதை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு
டக்குன்னு குழந்தை அழ ஆரம்பிக்குது. உடனே அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷமாகிறாங்க. அப்ப அந்த குழந்தையோட கண்ணு மெர்லின் இனத்தை சேர்ந்த பருந்தோட கண்ணு மாதிரி இருக்கிறத கேரிஸ் கவனிக்கிறான். அப்ப டக்குன்னு ஒரு அம்பு வந்து டாலிசின் மேல குத்திருது. அண்ட் டாலிசினும் அங்கேயே இறந்து போயிடுறான். அண்ட் அந்த அம்பை விட்டது யாருன்னு பார்த்தா கேரிஸோட சிஸ்டர் மோர்கனு. இப்ப அப்படியே கட் பண்ணி பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு காட்டுக்குள்ள பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, நம்ம டாலிசியனுக்கும் கேரிஸ்க்கும் பிறந்த குழந்தை தான். அவனுக்கு மெர்லின்னு பேர் வச்சிருக்காங்க. அவனால எதிர்காலத்தை பார்க்க முடியும் அண்ட் சாகாவரமும் இருக்கு. பட் இந்த முடிவில்லாத வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் கடந்த காலத்துல ஏகப்பட்ட கதை நடந்திருக்கு. அதுல ஒரு கதையை இப்ப பார்ப்போம். அவன் அம்மா கேரிஸ்க்கு என்ன ஆச்சுன்னு போக போக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மெர்லின் நிறைய பேர்கிட்ட இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும் போதே குயினைட் நாட்டோட அரசன் ஓர்டிகனோட ஆளுங்க மெர்லினை கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வராங்க. அண்ட் குயினைட்ன்ற நாட்டுல கோட்டையோட பாதுகாப்பு சுவர் எப்ப கட்டினாலும் இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கான். இது ஒரு தீய சக்தியோட சாபம். ஒரு கன்னி பொண்ணுக்கு பிறந்த மகனை பலி கொடுத்தாதான் அந்த சாபம் போகும்னு அரசர் ஓர்டிகனோட ஆலோசகர் சொல்லியிருக்கான். அதனால மெர்லினை கூட்டிட்டு வராங்க. அப்ப மெர்லின் கூட இன்னொருத்தனும் இருக்கான். அவனோட பேரு பெலியஸ். ஒரு காலத்துல மெர்லினோட உயிரை அவன் தான் காப்பாத்திருக்கான். அப்ப அரசனும் மெர்லினை பார்த்துட்டு, டேய் இவனா மெர்லினு? இவன் மெர்லினே கிடையாதுடா, மெர்லின் இந்நேரம் வயசான கிழவனா இருப்பான்னு சொல்றான். அப்ப மெர்லின் அரசர் கிட்ட ஒருத்தரை பலி கொடுத்து சாபத்தை எப்பவுமே நீக்க முடியாது, இவங்கெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லவும், சரி அப்ப ஏன் சுவர் இடிஞ்சு விழுகுதுன்னு நீயே காரணத்தை சொல்லுன்னு அரசர் கேக்குறான். அப்ப மெர்லினும் பெலியஸும் சுவர் கட்டின இடத்துல போய் ஆழமா குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தோண்டின உடனே நிலத்துல இருந்து நிறைய தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் மெர்லினும் மேல வந்து இங்க ஒரு நீரூற்று இருக்கு, அதனாலதான் சுவர் நிக்கலன்னு சொல்றான். உடனே அரசனும் துரோகின்னு சொல்லிக்கிட்டே அவன் ஆலோசகரை குத்தி கொலை பண்ணிடுறான். சரி, உண்மையை வெளியே கொண்டு வந்ததுக்காக உனக்கு என்ன பரிசு வேணும்னு ஓர்டிகன் கேட்க மெர்லின் எதுவும் வேணான்னு சொல்லிடுறான். அப்ப ஓர்டிகனும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, 2 பேர் வந்து ஒரு குழியை தோண்டி நீர் ஊற்ற வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த இடம் ஒரு குழியா மாதிரி அதுல இருந்து வெள்ளை டிராகனும் சிவப்பு டிராகனும் வெளியே வந்து சண்டை போட்டு மறைஞ்சு போயிருச்சு. அந்த கனவோட அர்த்தம் என்னன்னு கேக்குறான். உடனே மெர்லினும், வெள்ளை டிராகன்றது சாக்சன்கள், அவங்க ஒரு கொள்ளைக்காரங்க, அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக நீங்க தான் பர்மிஷன் கொடுத்தீங்க அண்ட் நீ தான் அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கான காரணம். சிகப்பு டிராகன்றது பிரிட்டனுக்கும் சாக்சனுக்கும் இடையில போர் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது, உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தப்பிச்சு போயிரு, அப்பதான் உயிரோட இருப்பேன்னு மெர்லின் சொல்றான். அப்ப வேர்டிகனோட பையன் பாசன்றவன், என் அப்பா எதுக்கு ஓடணும், நான் போய் சாக்சன்ஸ்க்கு முன்கூட்டியே தகவல் கொடுக்குறேன்னு சொல்லவும் ஓர்டிகனும் அவனை சாக்சன்ஸ்க்கு தகவல் கொடுக்கறதுக்காக அவனை அனுப்பி வைக்கிறான். அப்ப நிறைய ஃபாதர்ஸ ஓர்டிகன் சிறப்பிடிச்சு வச்சிருக்கான். அதுல டேவிட்ன்ற ஒரு ஃபாதரும் இருக்கான். அவன் தான் டாலிசன் கூட இருந்தவரு. அண்ட் மெர்லினுக்கு சின்ன வயசுல நிறைய கத்து கொடுத்தான். அண்ட் அவரை பார்த்ததும் மெர்லின் அரசர் கிட்ட அவரை ரிலீஸ் பண்ண சொல்றான். அண்ட் அதே டைம்ல சாக்சன்ஸை பார்க்க போனால பாசன் அண்ட் வழியில சில பேர் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த சைடு மெர்லின் டேவிட் கூட பேசிட்டு இருக்கும் போதே மெர்லினுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அண்ட் அப்படியே அங்கிருந்து கிளம்பி சம்மர்லேண்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. பட் அவன் தாத்தா எல்பினும் பாட்டியும் இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் மெர்லின் ரொம்ப வருத்தப்படுறான். பட் கேரிஸை பத்தி அவங்க எதுவுமே பேசல. அப்ப திடீர்னு அங்க நிறைய அம்பு பறந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் பாசனை அட்டாக் பண்ணாங்களே அவனுங்க தான் எங்கேயும் வந்து அட்டாக் பண்றானுங்க. அவங்க பிரிட்டனோட வீரர்கள். அப்ப மெர்லினும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அத பிரிட்டனோட அரசன் ஒரேலியஸும் அவனோட பிரதர் ஊதரும் பார்த்துட்டு ஊதர் அவங்கள துரத்திட்டு போறான். அண்ட் ஒரேலியஸும் படையும் குவினெட் ராஜ்யத்துக்குள்ள புகுந்து சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சிடறாங்க. அண்ட் ஓர்டிகனும் இறந்து போயிடுறான். அதே டைம்ல இந்த சைடு ஊதர் மெர்லின் கிட்ட வந்துட்டான். பட் மெர்லின் அவனை அலைக்கா தூக்கி கட்டி போட்டுட்டு பிரிட்டனோட அரசர் ஒரேலியஸ் கிட்டயே கூட்டிட்டு வரான். அண்ட் மெர்லினை பத்தி அவங்க ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க போல, அதனால அமைதியா பேச்சுவார்த்தை நடத்துறான். அப்ப ஊதரும் ஓர்டிகனோட பையன் பாசன் நம்ம கிட்ட தான் இருக்கான், அவனை என்ன பண்ணன்னு கேட்கவும் என் ஆட்சி எப்பவுமே நியாயமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேலியஸ் அவனை ரிலீஸ் பண்ணிடுறான். அப்ப மெர்லினும் ஒரேலியஸோட வாழை பாக்குறான். அவன் சின்ன வயசுல அந்த வாழை பார்த்திருக்கான். அவனோட தாத்தா எல்பின் கூட சம்மர்லேண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தப்ப ரோமன்ஸோட படைத்தளபதி டக்ஸ்ன்றவன் அவன் வீரர்களோட சம்மர்லேண்டுக்கு வந்திருந்தான். அவன் மெர்லின் கிட்ட உனக்கும் அப்பா மாதிரி பவர்ஸ் இருக்கான்னு கேட்கவும், நான் என் விசன்ல ஒரு வாளை பார்த்தேன், அதை ஒரு பொண்ணு தான் வச்சிருந்தா, அவளை சுத்தி நிறைய அரசர்கள் இருந்தாங்கன்னு சொல்றான். பட் யாரும் அப்ப அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அவன் விசன்ல பார்த்த வாளை தான் டக்ஸ் கையில வச்சிருந்திருக்கான். அந்த வாள் தான் இப்ப ஒரேலியஸ் கிட்ட இருக்கு. அப்ப ஒரேலியஸும் நீ என்னோட ஆலோசகரா இருக்க முடியுமான்னு கேட்கவும் அவனு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி உன் ஆட்சி நியாயமானதா இருக்கு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு
அவனும் ஒத்துக்கிறான். அண்ட் தெற்கு பகுதியை சேர்ந்த அரசர்கள் உனக்கு எதிராக வரப்போறாங்க, சோ உன்னை பாதுகாப்பா வைக்கிறதுக்காக சம்மர்லேண்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லவும் அவங்க அங்க இருந்து சம்மர்லேண்டுக்கு கிளம்புறாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு காட்டுல தங்கி இருக்கும் போதே ஊதருக்கு மெர்லின் மேல செம்ம வெறுப்பு தான் இருக்கு. அவன் மேல நம்பிக்கையே இல்ல. அதனால அவனை கொன்னுடலான்னு முடிவு பண்ணி அவனோட டென்ட்டுக்கு போறான். பட் மெர்லினால தான் எதிர்காலத்தை பார்க்க முடியுமே, அதனால ஊதருக்காக வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நிறைய சாக்சன் வீரர்கள் அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் மெர்லினுக்கு அது முன்னாடியே தெரியும். அதனால மறைஞ்சிருந்து அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அண்ட் அவங்கள தேடி ஒரு பெரிய படையே வந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணம் பண்ணி சம்மர்லேண்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம கேரிஸ் இருக்கா. உடனே மெர்லினும் அவளை கட்டி பிடிச்சு பாசம் மலைய பொழிய ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி சாக்சன் வீரர்களை காமிக்கிறாங்க. அவங்க கொடூரமான கொலைகாரங்க பொழுதுபோக்குக்காக விளையாட்டு போட்டி நடத்தி கொடூரமா கொலை பண்ணி வேடிக்கை பார்ப்பானுங்க. அப்ப ஒருத்தன் வார்டிங்கனோட மக பாசனை இழுத்துட்டு அந்த சாக்சன்ஸோட படைத்தலைவன் ஹெங்கிஸ் கிட்ட கூட்டிட்டு வரான். பட் அவன் பாசனை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். அண்ட் அவங்க பாசன் அப்பா ஓர்டிங்கனோட நண்பர்கள் தானே, அதனால பாசனை அடிச்சு இழுத்துட்டு வந்தவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லிட்டு அப்படியே ஓர்டிகனை பத்தி பாசன் கிட்ட விசாரிக்கிறான். பட் ஓர்டிகன் இறந்துட்டான். பிரிட்டன் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தப்படி எனக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கணும்னு பாசன் சொல்றான். அப்ப ஹெங்கிஸும் பாதுகாப்பு தானே கொடுத்துட்டா போச்சுன்னு பாசனை பிடிச்சு நெருப்புல தள்ளி விட்டுறான். அண்ட் அந்த இடத்துலயே பாசனும் காலி. அண்ட் ஹெங்கிஸும் பிரிட்டன் கூட போர் நடத்துறதுக்காக ஒரு பெரிய படையை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு மெர்லின் அவனோட தாத்தா கிங் அவலாக்க மீட் பண்றான். அப்படியே அவலாக்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணிடுறான். அப்ப மெர்லினும் ஒரேலியஸையும் ஊதரையும் அவலாக்கு அறிமுகப்படுத்துறான். அண்ட் சாக்சன்ஸ் போர் தொடுத்து வரப்போறாங்க. நம்ம பிரிட்டன்ல செதறி கிடக்கிற எல்லா அரசர்களையும் ஒண்ணு சேர்க்கணும். நான் போய் அந்த வேலையை முடிக்கிறேன், இவங்க 2 பேரும் இங்கேயே பாதுகாப்பா இருக்கட்டும்னு மெர்லின் சொல்றான். அப்ப ஊதரும் நீ தனியா போக வேணாம், நானும் உன் கூட வரேன்னு சொல்றான். ஏன்னா மெர்லின் உதவி பண்றானா இல்ல ஏமாத்துறானான்னு அவனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. அப்ப மெர்லினும் கேரிஸ பார்க்க போறான். ஸ்டார்டிங்ல கேரிஸ் பெட்டியில இருந்த ஒரு வாளை டாலிசன் கிட்ட காமிச்சால, ஞாபகம் இருக்கா? அத கேரிஸ் மெர்லின் கிட்ட கொடுக்குறா. முதல்ல டாலிசன் அந்த வாளை தொட்டப்ப வாளோட மந்திர சக்தியை உணர முடிஞ்சதுல, அதே மாதிரி சேம் ஃபீலிங் தான் மெர்லினுக்கும் வருது. அண்ட் அப்படியே போர்க்களத்துல இருக்கிற மாதிரி ஒரு விஷன் தெரியுது. இந்த வால் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல இருக்கிற ரிங் மாதிரி தான். அந்த ரிங்கை யூஸ் பண்றவங்கள அழிச்சிரும். அண்ட் அதே மாதிரி இந்த வாளை பயன்படுத்துறவங்களும் அந்த வாளாலேயே அழிஞ்சு போயிருவாங்க. அதனால எனக்கு இது வேண்டான்னு திரும்ப கேரிஸ் கிட்டே கொடுத்துறான். இப்ப அப்படியே மெர்லின், பெலியஸ், ஊதர் 3 பேரும் பிரிட்டன் ராஜாக்களை ஒண்ணு சேர்க்கறதுக்காக கிளம்புறாங்க. முதல்ல மெர்லின் பிறந்த ராஜ்யத்துக்கு தான் போறாங்க. அப்ப வழியில காட்டுக்குள்ள யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி குரல் மெர்லினுக்கு கேக்குது. அவனும் அந்த குரலை ஃபாலோ பண்ணி போறான். அப்ப பெலியஸ் வந்து அவனை தடுத்துறான். இப்ப அப்படியே அந்த ராஜ்யத்துக்கும் வந்துடுறாங்க. இப்ப அந்த நாட்டை அரசரோட மருமகன் டெட்ரிக் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மெர்லினையும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறான். சாக்சன்ஸ் கூட நடக்க போற போர்ல உங்க ஆதரவை கேட்டுதான் இங்க வந்திருக்கேன்னு மெர்லின் சொல்லவும் டெட்ரிக் தயங்க ஆரம்பிக்கிறான். அப்ப டெட்ரிக்கோட இளவரசன் பேரு மேரிக். அவன் அங்க வரான். அவன் தான் படைத்தளபதியும். அவன் மெர்லின் கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க, வேணும்னா எங்க வீரர்கள் சில பேரை போருக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு அவங்க தங்குறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யறான். அண்ட் இந்த நாட்டு மக்கள் மெர்லினை அவங்களோட அரசர் மாதிரி தான் பாக்குறாங்க. இத பார்த்த ஊதரும் மெர்லினை எப்படி அரசரா ஏத்துக்கிட்டாங்கன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் அடுத்த நாள் டெட்ரிக்கு மெர்லினை வர சொன்னதால மெர்லின் அரசரை பாக்குறதுக்காக கிளம்பி போறான். அப்ப ஊதரும் பாருக்கு போய் இளவரசன் மேரிக்க மீட் பண்றான். அண்ட் படை வீரர்களோட சேர்ந்து பயிற்சி பண்றதை விட்டுப்புட்டு பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவங்கள கிண்டல் அடிச்சு வம்பளுத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் அதே டைம்ல அரண்மனையில டெட்ரிக் சாக்சன் கூட நடக்க போற போர் பெரிய போர், என் படம் ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அதே டைம்ல பார்ல மேரிக் ஊதர் கிட்ட இத்தனை வருஷம் கழிச்சு மெர்லின் இங்க வந்திருக்கானா கண்டிப்பா அரியணையை கைப்பற்றுறதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கான். நாங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டோம், முடிஞ்ச வரைக்கும் எங்க உசுரை கொடுத்து அவன் கூட போராடுவோம்னு சொல்றான். அப்ப ஊதரும் மெர்லின் ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவனை பார்த்து ஏன் இப்படி நடுங்குறீங்கன்னு கேட்க மேரிக்கும் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு அவன் அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் ஒரு டிராயிங்க காமிக்கிறான். ஒரு காலத்துல இந்த கோட்டையில மெர்லின் தனியா 70 பேரை கொன்னான். அண்ட் கோத்தோன்ற நாட்டுல கிட்டத்தட்ட 500 பேரை ஒரே ஆளா நின்னு கொன்னான். அவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு மேரிக் சொல்றான். இதை கேட்ட ஊதரும் மெர்லின் மறுபடியும் அரசனாகிட்டா அவங்களோட மொத்த அதிகாரமும் போயிடும்னு பயந்து மேரிக் கூட கூட்டு சேர்ந்து மெர்லினை கொலை பண்ண பிளான் பண்றானுங்க. ஆனா இவங்க பேசினதை பெலியஸும் மறைஞ்சிருந்து கேட்டுறான். உடனே அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஊதர் அங்க இருந்து வெளியே ஓடி வரும்போதே மெர்லின் அவனை அசைய முடியாம ஃப்ரீஸ் பண்ணிடுறான்.
அப்ப முன்னாடி டெட்ரிக் அரசன் மெர்லின் முன்னாடி மண்டி போட்டு அந்த நாட்டோட அடையாள சின்னத்தை அவங்கிட்ட கொடுத்து இனி நீங்க தான் இனி அரசரா இருக்கணும்னு மெர்லின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா மெர்லினும் எனக்கு அரசர் பதவியெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா ஒரேலியஸ நீங்க உயர் அரசரா ஏத்துக்கணும்னு சொல்ல டெட்ரிக்கும் சம்மதிச்சிடறான். அத ஊதர் பார்த்ததும் மெர்லின் மேல இருந்த சந்தேகம் அவனுக்கு கிளியர் ஆகிருச்சு. இப்ப அப்படியே அங்கிருந்து கிளம்பி வடமேற்கு பகுதியில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ன்ற ராஜ்யத்துக்கு கிளம்ப முடிவு பண்றாங்க. ஏன்னா அங்க இப்ப பெரிய ஆபத்து வரப்போகுதான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஐலாண்ட் ஆஃப் ஃபியர்ன்ற ஒரு தீவை காமிக்கிறாங்க. அங்க ஒரு குட்டி பையன் ஒரு நண்ட உயிரோட அடிச்சு கொன்னுகிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம டாலிசியனை கொன்னால கேரிஸோட சிஸ்டர் மோர்கன், அவளோட பையன் தான். அவனோட பேரு யூரியன். மோர்கன் லோத்துன்ற வயசான அரசரை கட்டிக்கிட்டு இந்த தீவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அண்ட் மோர்கனுக்கு மொத்தம் 2 பசங்க. அண்ட் எப்படியாவது சாக்சன்ஸ் கூட கூட்டு சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றணும்ன்றதுதான் அவளோட பிளான். இப்ப அப்படியே கட் பண்ணா சம்மர்லாண்ட்ல கேரிஸ் அவ அப்பா கிட்ட பிரிட்டனோட கிழக்கு பகுதியில் இருக்கிற கிராமங்களை சாக்சன்ஸ் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. பட் அவளாக்கு அந்த மக்களுக்கு உதவி பண்ண ஒத்துக்கல. உடனே ஒரேலியஸும் கோபமாகி என் மக்களை நானே காப்பாத்திக்கிறேன்னு தனியா கிளம்புறான். அண்ட் அட்லாண்டிஸ் மக்கள் சம்மர்லாண்டுக்கு வந்த பிறகு யாருக்குமே குழந்தை பிறக்கலையாம். அதனால மக்கள் தொகையை குறைஞ்சுக்கிட்டே வருது. கேரிஸ்க்கு கூட குழந்தை பிறந்தது வேற ஒரு ராஜ்யத்துல தானே. அதனால இருக்கிற வீரர்களையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் அவளாக்கு உதவி பண்ண ஒத்துக்கல. அண்ட் கேரிஸ்க்கும் ஒரேலியஸ தனியா அனுப்ப மனசு வரல. அதனால சில வீரர்களை கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு கிளம்பி போறா. அண்ட் அந்த கிராமத்துக்கு போனா சாக்சன்ஸ் கொடூரமான தாக்குதல் நடத்தி மக்கள் கிட்ட கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரேலியஸும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அண்ட் பயங்கரமான சண்டை அங்க நடக்க ஆரம்பிக்குது. பட் ஒரேலியஸால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அவனை ஒருத்தன் தோக்கடிச்சு கரெக்டா கொலை பண்ண போகும்போது அங்க கேரிஸ் வந்து அவனை காப்பாத்திடுறான். அண்ட் அவ கூடவே சில வீரர்கள் வரத பார்த்ததும் சாக்சன்ஸ் அங்க இருந்து பின்வாங்கி அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு டெட்ரிக் அரசன் ஒரேலியஸ்க்கு ஆதரவா இருப்பேன்னு மெர்லினுக்கு வாக்கு கொடுத்தால. பட் பெல்கேன்ற இனத்தை சேர்ந்த தொடர்ந்து அவங்க கிட்ட கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். முதல்ல அந்த பிரச்சனையை சரி பண்ணாதான் மத்த எல்லா விஷயமும் நடக்கும்னு அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக மெர்லின், ஊதர், டெட்ரிக் அண்ட் மேரிக் ஒரு படையை கூட்டிக்கிட்டு ஆர்கெஸ்ட் நாட்டுக்கு போறாங்க. அங்க கோட்டை வாசல்ல எங்க கிட்ட கொள்ளையடிச்ச எல்லாத்தையும் திருப்பி கூடுன்னு கேட்கவும் பெல்கே நாட்டு அரசன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால அங்க ஒரு பயங்கரமான போர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் கொட்டுற மலையில வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்த மெர்லின் குதிரையில இருந்து இறங்கி கோட்டையோட வாசலுக்கு வந்து பெல்கே நாட்டோட அரசன் பேரு மோரண்ட். சோ மோரண்ட்னு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். உடனே இரவு பகலா மாறிடுது. பேஞ்சுக்கிட்டு இருக்கிற மலையை நின்றுது. அப்படியே சண்டை போட்ட எல்லாரும் சண்டையை நிறுத்திட்டு மெர்லினையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே மெர்லின் மோரண்ட்டை மீட் பண்ணி இப்போ நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா சாக்சன்ஸ் வந்து தாக்கும் போதே உங்களை யார் காப்பாத்துவா? அண்ட் ஊதர் இப்ப என் கூட தான் இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் பிரதர் ஒரேலியஸ் சொடுக்கு போடுற நேரத்துல உங்க நாட்டையே அழிச்சிடுவான்னு மெர்லின் சொல்லவும் மோர்கன் அரசன் அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறான். அண்ட் அவனும் ஒரேலியஸ்க்கு ஆதரவா இருக்க ஒத்துக்கிறான். இப்ப இந்த சைடு கேரிஸ் சிஸ்டர் மோர்கன் இருக்கால, அவ காட்டு விலங்குகளோட ரத்தத்தை பயன்படுத்தி ஒரு சடங்க பண்ணி நம்ம ஸ்டார்டிங்ல கர்னூஸ்ன்ற ஒரு தீய சக்தியோட கடவுளை பார்த்தோம்ல, அவனை வர வைக்கிறா. அத மோர்கனோட மகனும் பாத்துறான். உடனே மோர்கன் அவங்கிட்ட வந்து ஹெங்கிஸ் அரசனுக்காக ஒரு பரிசை கொடுக்க சொல்லிட்டு அண்ட் இந்த நாட்டோட எதிர்காலம் சாக்சன்ஸ் கையில தான் இருக்குன்னு தகவல் சொல்லிடு அவன் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணி கடந்த காலத்தை காமிக்கிறாங்க. மெர்லின் இப்போ சின்ன பையனா இருக்கான். நம்ம தீர்க்கதரிசி ஆப்கான், கேரிஸ், மெர்லின் 3 பேரும் சேர்ந்து அவங்க முன்னோர்களை வழிபடுற புனிதமான இடத்துக்கு போறாங்க. அங்க இன்னும் சில நாட்டோட தீர்க்கதரிசிகள் வராங்க. ஆப்கான் அவங்க கிட்ட நம்ம இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த இயேசுவோட காலம் வந்துருச்சு. இனிமேல் பழைய சடங்குகளை பின்பற்றாம இயேசுவை தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்றான். ஆனா மத்த தீர்க்கதரிசிங்க அதை ஒத்துக்கல, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மெர்லினும் அவங்க புனிதமா நினைக்கிற அரியாசனத்து மேல ஏறி நின்னு டக்குன்னு அதோட பறக்க ஆரம்பிக்கிறான். நீங்க கல்லையும் மரத்தையும் தான் வழிபடுறீங்க, ஆனா இதெல்லாம் படைச்சது ஒரு கடவுள். நீங்க வழிபடுற முறை தப்பு இல்ல, ஆனா படைச்சவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அவனை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த மொத்த புனித கல்லையும் வானத்துல பறக்க வைக்கிறான். உடனே எல்லாரும் அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப ஆப்கானும் போதும்னு கத்தவும் கல்லெல்லாம் டக்குன்னு கீழே விழுந்துருது. மெர்லினும் கீழே விழுந்துடுறான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போதே வழியில ஒரு கேம்ப போட்டு கேரிஸ் மெர்லினுக்காக சாப்பாடு கொடுக்குறா. அப்ப மெர்லினும் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மலை மேல ஏறி விளையாண்டுகிட்டே போறான். அப்ப திடீர்னு கால் தடுக்கி மலை சரிவுல உருண்டு ரொம்ப தூரம் கீழே வந்து விழுகிறான். அண்ட் இப்ப எந்த சைடு போகணும்னே அவனுக்கு தெரியல. அப்ப ஹாக் பைன்ன்ற இனத்தை சேர்ந்த குள்ள மனுஷங்க அவனை சுத்து போட்டுறாங்க. அண்ட் அவனை பிடிச்சு இழுத்துட்டு அவங்களோட குகைக்கு கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சிடறாங்க. அண்ட் அவனும் தப்பிக்க முயற்சி பண்றான், பட் முடியல. அண்ட் அடுத்த நாள் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவன் மூஞ்சில எதையோ வரைஞ்சிட்டு அவனை பலி கொடுக்கறதுக்காக ஒருத்தி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே
கத்திய வச்சு குத்த போறா. அப்ப வானத்துல இருந்து ஒரு மின்னல் அந்த கத்தி மேல விழுந்து கத்திய உடைஞ்சு போயிருது. அதை பார்த்த எல்லாரும் ஷாக்காகி மெர்லின் கடவுளால் அனுப்பப்பட்ட அற்புத குழந்தைன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவனை அவங்களோட மகனாவே ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த சைடு ஆப்கானும் கேரிஸும் மெர்லினை எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணி நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. அங்க மெர்லினும் பெலியஸும் அடுத்ததா கோத்துன்ற நாட்டு அரசங்கிட்ட உதவி கேட்கறதுக்காக கோத்துக்கு வந்து அரசன் கஸ்டன்ன்றவனை மீட் பண்றாங்க. மெர்லின் ஏற்கனவே இங்க வாழ்ந்திருக்கான். இங்க இருந்து மெர்லின் கிளம்பி போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்பதான் திரும்பி கோத்துக்கு வந்திருக்கான். பட் அரசனும் மெர்லின் மேல செம்ம கோவத்துல இருக்கான். எதுக்காகன்னு தெரியல. மெர்லினும் ஒரேலியஸ்க்காக உதவி கேட்டுதான் வந்திருக்கேன்னு சொல்லவும் அரசர் கஸ்டன் ஒத்துக்கல. அண்ட் மெர்லின் மேல இருந்த கோவத்துல அவங்கள சிறையில அடைச்சிடுறான். அண்ட் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள அரசர் கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய கல்ல சங்கிலியால கட்டி அதை பெலியஸோட கால்ல கட்டிட்டு அந்த கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறான். உடனே அது பெலியஸை இழுத்துட்டு கடலுக்குள்ள போயிருது. உடனே அரசர் கஸ்டன், என் மகளை நீ காப்பாத்தல, இப்ப முடிஞ்சா அவனை காப்பாத்துன்னு மெர்லினுக்கு சவால் விடுறான். அப்ப டக்குன்னு மெர்லின் மந்திரத்தை யூஸ் பண்ணி தண்ணிய கண்ட்ரோல் பண்ணி வீரர்களை பறக்க விட்டுறான். அண்ட் அப்படியே சங்கிலிய கழட்டிட்டு தண்ணி கிட்ட போய் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே பெலியஸும் தண்ணிக்குள்ள இருந்து அந்த கல்லோட மேல பறந்து வரான். அண்ட் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே அந்த கால் சங்கிலியை கட் பண்ணிட்டு பெலியஸ கரைக்கு கொண்டு வந்துறான். இப்ப அரசனும் அவனை அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு ஈட்டிய வச்சு அவன் நெஞ்சிலே சொருகிறான். பட் உயிருக்கு ஆபத்து வராத மாதிரி தான் குத்தி இருக்கான். ரெண்டாவது தடவை எனக்கு எதிராக ஆயுதத்தோட நிக்கிற, மறுபடியும் இப்படி நடக்காத மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிறான். சோ ஆல்ரெடி இவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு போல. இப்ப மெர்லினும் அந்த நாட்டோட அரசன் கஸ்டன் அவனோட பொண்ணு கென்னாவோட சமாதிக்கு போய் நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கஸ்டன் அங்க வந்து பார்க்கவும் கென்னாவோட இழப்பு மெர்லினை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசு மாதிரி நான் ஒரேலியஸ்க்கு ஆதரவா இருப்பேன்னு மெர்லின் கிட்ட சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பிரிட்டனோட கிழக்கு பகுதியில அட்லாண்டிக் பெருங்கடல்ல சாக்சனோட தலைவன் ஹெங்கிஸ்ட் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேல நிறைய போர்க்கப்பலை போருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கான். அண்ட் அப்ப கேரிஸோட சிஸ்டர் மோர்கன் இருக்கால, அவளோட பையன் சாக்சனோட தலைவன் ஹெங்கிஸ் கிட்ட வந்து மோர்கன் கொடுத்த பரிசை கொடுக்கறான். அண்ட் அதே டைம்ல தெற்கு பகுதியில ஒரேலியஸும் உதரும் கடல் பக்கத்துல இருந்து சாக்சனோட கப்பலை பார்த்துட்டு இருக்காங்க. சாக்சனை சமாளிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட போதுமான படை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி கேம்புக்கு வரானுங்க. அந்த கேம்ப்ல ஒரேலியஸ்க்கு ஆதரவு தரதா சொன்ன மொத்த அரசர்களும் இருக்காங்க. அப்போ ஒரேலியஸ் அவங்க கிட்ட ஊதர் தான் படைத்தளபதியா இருப்பான்னு சொல்லவும் அங்க இருந்த குளோராய்ன்ற ஒரு அரசனுக்கு அது பிடிக்கல. நீ உயர் அரசனா இருப்ப, உன் தம்பி படைத்தளபதியா இருப்பான், நாங்க சும்மா நின்னு விரல் சூப்பவா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிறான். அப்ப ஒரேலியஸும் ஊதர் கிட்ட அவரை போய் எப்படியாவது சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பவும் ஊதரும் குளோராயோட கேம்புக்கு போனா அங்க குளோராயோட பொண்ணு இகர்னான்றவ இருக்கா. அண்ட் அவ ரொம்ப அழகா இருக்கா. அவனும் அவளோட அழகுல மயங்கி அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப குளோராய் அங்க வர அவனை ஊதர் சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். பட் அவன் சமாதானம் ஆகல. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அரசன் மோரண்ட் குளோராய் கிட்ட வந்து நாங்க ஒரேலியஸ்க்கு ஆதரவா இருக்கோம்னு வாக்கு கொடுத்துட்டோம், பட் நீ இன்னும் எந்த வாக்கு உறுதியும் அவனுக்கு கொடுக்கல, சோ அவனுக்கு நீ சவால் விடுன்னு சொல்லிட்டு போறான். அப்ப குளோராயோட மக இக்கர்னா, வேணாம்ப்பா, அவன் ஒரு விஷப்பாம்பு, அவன் பேச்ச கேட்காதீங்க, ஒரேலியஸும் ஊதரும் எப்பவுமே நீதி பக்கம் தான் நிப்பாங்கன்னு சொல்றா. பட் குளோராய் அவ பேச்ச கேட்காம ஒரேலியஸ்க்கு சவால் விட்டுறான். அப்ப ஊதரும் குளோராய் ஒரு திறமையான போர் வீரன், அவன் ஏகப்பட்ட போர்ல நின்று பயங்கரமா சண்டை போட்டிருக்கான், ஒன்னால அவனுக்கு சமமா சண்டை போட முடியாதுன்னு ஒரேலியஸ தடுக்க ட்ரை பண்றான். பட் நான் உயர் அரசனா இருக்க தகுதியானவன்னு நிரூபிக்கிறதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரேலியஸ் குளோராய் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அண்ட் ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமான சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி வெறித்தனமா அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல குளோராய் ஒரேலியஸ போட்டு பயங்கரமா பொளக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஒரேலியஸ் அவனோட கண்ணை குத்தி அவனை கீழே தள்ளி விட்டுட்டு டக்குன்னு போய் வாள் எடுத்து அவனோட விரல வெட்டிடுறான். அண்ட் அப்படியே குளோராயும் அவனோட தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒரேலியஸ் முன்னாடி மண்டி போட்டு மரியாதை கொடுக்குறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு மெர்லின் தனியா உட்காந்து நெருப்பையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அடிக்கடி அவனுக்கு மட்டும் விசன்ல ஒரு பொண்ணு தெரிவா. அண்ட் அவ தான் கிங் கஸ்டனோட இறந்து போன மக கென்னா. அண்ட் அடிக்கடி அவனோட விசன்ல வருவா. அவ மெர்லின் கிட்ட எங்கேயுமே போகாத, ப்ளீஸ் இங்கே இருன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணி கடந்த காலத்தை காமிக்கிறாங்க. மெர்லின் சின்ன பையனா இருக்கும் போதே குள்ள மனுஷங்க அவனை கூட்டிட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் மெர்லின் அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த கூட்டத்தோட தலைவி கேரன் மெர்லினுக்கு மருத்துவ கலைகளையும் கத்து கொடுத்தா. அண்ட் கேரன் அவனை மகன மாதிரி தான் வளர்க்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் ஒரு ராஜ்யத்தோட அரசனோட மனைவி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கும் போதே மெர்லினும் கேரனும் அங்க போய் அவளுக்கு உதவி பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப அரசனும் அவனோட மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்றதுக்காக
ஒரு தங்க வலையில பரிசா கொடுக்குறான். அண்ட் அதுல மெர்லின் சின்ன வயசுல டக்ஸ்ன்ற ரோமன்ஸோட படைத்தளபதியை பார்த்தான்ல, அவனோட முத்திரை அதுல இருக்கு. அண்ட் அதை பத்தி அரசர்கிட்ட கேட்கவும் ரோமன்ஸ் பிரிட்டனை விட்டு வெளியேறிட்டாங்க. அண்ட் டக்ஸோ இறந்து போயிட்டான்னு சொல்றான். அப்ப அரசரோட மனைவியும் இறந்து போயிடுறா. அண்ட் கேரனால அவளை காப்பாற்ற முடியல. உடனே அரசன் கோவத்துல கேரனை அட்டாக் பண்ண வரான். அப்ப டக்குன்னு மெர்லின் அவனை தடுத்து மந்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அரசனோட வாள் பயங்கரமா சூடாக ஆரம்பிக்குது. அண்ட் மெர்லின் அவன் கையை யூஸ் பண்ணாமையே அவனோட கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கேரன் அவனை தடுத்துட்டு, நீ உன் சக்தியை கட்டுப்படுத்த கத்துக்கணும், அதை பழி வாங்குறதுக்காக பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அரசர் கொடுத்த அந்த தங்க வலையில மெர்லின் கிட்ட கொடுத்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்துட்டேன், இனி நீ உன் வழியில போய் உன் வாழ்க்கைய புதுசா ஆரம்பின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். அண்ட் மெர்லினும் அங்க இருந்து கிளம்பி தெற்கு பகுதியில் இருக்கிற மலை பகுதியில பயணம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப தாகம் எடுக்கவும் தண்ணி குடிக்க ஒரு ஓட பக்கத்துல போறான். அப்ப திடீர்னு ஒரு காட்டு பண்ணி வேகமா அவன் சைடு ஓடி வருது. அண்ட் பின்னாடியே ஒருத்தி குதிரையில அதை துரத்திட்டு வரா. அவ தான் கஸ்டனோட மக கென்னா. உடனே மெர்லினும் அவளை ஃபாலோ பண்ணி போறான். அவளும் அங்க பண்ணிய வேட்டையாடிட்டு அந்த ஈட்டிய காமிச்சு, நீ யாரு, இங்க என்ன பண்ற, சரி வந்தது வந்துட்ட, இந்த பண்ணியை இங்க இருந்து எடுத்துட்டு போக உதவி பண்றியான்னு கேட்கவும் மெர்லினும் அவளும் சேர்ந்து மரத்தெல்லாம் வெட்டி அதை தூக்கிட்டு போறதுக்காக ஒன்னு ரெடி பண்ணி அதுல அந்த காட்டு பண்ணியை வச்சு இழுத்துக்கிட்டு கோத் ராஜ்யத்துக்கு வராங்க. அண்ட் அவனும் அரசனை மீட் பண்ணி, நான் டாலிசியன் அண்ட் கேரிஸோட மகன் அண்ட் அவ்லாக் அரசனோட பேரன்னு சொல்லவும் அரசர் கஸ்டன் மெர்லினை மரியாதையோட நடத்தி, நீங்க தாராளமா குளிர்காலம் முடிகிற வரைக்கும் இங்கேயே தங்கலான்னு சொல்றான். பட் மெர்லினும் சம்மர்லாண்டுக்கு போலான்னு தான் பிளான் பண்ணிருக்கான். பட் கென்னாவை ரொம்ப பிடிச்சு போனதால அங்கேயே தங்க முடிவு பண்ணிடுறான். சோ ரெண்டு பேரும் அப்படியே பழக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நாட்கள் போக போக அவங்களுக்குள்ள காதலும் வளர ஆரம்பிக்குது. அண்ட் அப்படியே ஒரு வருஷமும் போயிருச்சு. மெர்லினும் கென்னாவும் மெர்லின் பிறந்த ராஜ்யத்துக்கே வந்து ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தோட பேரு மெரிடோன். சாரி, ஆரம்பத்துல இருந்து இந்த ராஜ்யத்தோட பேரை சொல்லவே இல்லை. இப்ப ஒரு நாள் மெர்லினும் மெரிடோன் அரசனும் வேலையா வெளியே போயிருந்தப்ப திடீர்னு சாக்சன்ஸ் கொள்ளக்காரனுங்க அங்க வந்து மெரிடோனை தாக்க ஆரம்பிக்கிறானுங்க. அண்ட் அரண்மனையில இருந்த பொண்ணுங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. அப்ப மெர்லினும் அங்க வந்துடுறான். அண்ட் அதை பார்த்த உடனே அவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. உடனே வாளை எடுத்துக்கிட்டு வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். தனியா ஒரே ஆளா நின்னு அங்க இருந்த மொத்த சாக்சன்களையும் வெறித்தனமா வெட்டி வீசிடுறான். அண்ட் போர் முடிஞ்ச பிறகும் மெர்லின் அவனோட கண்ட்ரோல்லே இல்ல. அப்ப மெரிடோன் அரசன் வந்து அவனை கூப்பிடும் போதுதான் அவன் நார்மல் ஆகுறான். அண்ட் மெரிடோன் படை வீரர்களும் மெர்லினோட திறமையை பார்த்து அவங்க வாளை மெர்லின் கால் கிட்ட வச்சு மரியாதையை செலுத்துறாங்க. அண்ட் அரசனும் மெர்லினை படைத்தளபதியாவும் அடுத்த மெரிடோனை ஆள போற அவனோட வாரிசாவும் அறிவிக்கிறான். அண்ட் அப்படியே வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அண்ட் கென்னாவும் இப்ப கன்சீவ் ஆகிட்டா. கென்னா அவளோட குழந்தை அவளோட ராஜ்யம் கோத்துல தான் பிறக்கணும்னு ஆசைப்படவும் மெர்லினும் சில படை வீரர்களோட கென்னாவை கூட்டிட்டு கோத்துக்கு கிளம்புறான். அப்ப வழியில மெர்லினை வளர்த்த குள்ள மனுஷங்களை பார்த்துட்டு போலான்னு கென்னாவை காட்டிலேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு படை வீரர்களையும் அவளுக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு அவங்கள பார்க்க போறான். அங்க போனா மெர்லினை வளர்த்த கேரன் உடம்பு சரியில்லாம சாகர கண்டிஷன்ல இருக்கா தெரிய வருது. சோ மெர்லின் மட்டும் அவளை பார்க்க போனப்ப அவங்கிட்ட, நீ எதை பார்த்தும் பின்வாங்காத, நீ சாகாவரம் இருக்கிறவன்னு சொல்றா. பட் மெர்லினுக்கு அது பிடிக்கல. ஏன்னா மரணம் இல்லாத வாழ்க்கை ஒரு சாபம் மாதிரி அவனுக்கு தோணுது. அண்ட் அதே டைம்ல காட்டுல மெர்லினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கென்னான் படை வீரர்களை திடீர்னு சாக்சன் கொள்ளக்காரங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மெர்லினும் அங்க வந்து பார்த்தப்ப படை வீரர்கள் இறந்து கிடக்குறாங்க. அண்ட் கென்னா தலையில அடிபட்டு மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கா. அண்ட் இறந்தும் போயிட்டா. தான் பிறக்காத குழந்தையும் தன்னோட மனைவியையும் ஒரே நேரத்துல இழந்தத மெர்லினால ஏத்துக்கவே முடியல. அண்ட் பயங்கரமா கதறி அழுகுறான். அண்ட் உடனே மெர்லினுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவு பயங்கரமான கோவம் வந்துருது. உடனே அந்த சாக்சன் கொள்ளக்காரங்களை தேடி கண்டுபிடிச்சிடறான். அங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. ஆனா மெர்லின் ஒரே ஆளா தனியா நின்னு எல்லாரையும் வெட்டி வீச ஆரம்பிக்கிறான். அண்ட் ரத்தம் தெறிக்க தெறிக்க எல்லாரையும் வெறித்தனமா கொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுங்க கூட்டம் கூட்டமா வரானுங்க. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல இருப்பானுங்க போல. பட் மெர்லினை அவங்களால சமாளிக்க முடியல. மெர்லின் அவனோட மந்திர சக்தியால காட்டியே எரிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அவனுக்குள்ள இருக்கிற வெறிய பார்த்துட்டு எல்லா பையிலும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப அங்க கென்னாவோட அப்பா அரசன் கஸ்டன் அங்க வரவோ மெர்லின்குள்ள இருந்த கோபத்துல எதிரி நினைச்சு அவனோட கைய துண்டா வெட்டிடுறான். அண்ட் கஸ்டனும் மெர்லின் மெர்லின் அப்படின்னு சத்தமா கத்தும் போதுதான் டக்குன்னு சுயநினைவுக்கு வந்து கஸ்டனோட கையை வெட்டினதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். உடனே குற்ற உணர்ச்சியில அங்க இருந்து காட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். அண்ட் இதுக்கப்புறம் தான் மெர்லின் பல வருஷமா காட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த சீனை தான் மெர்லினோட இன்ட்ரோல நம்ம பார்த்தோம். இதுதான் மெர்லினோட சோகமான கடந்த கால கதை. அண்ட் அதுக்கப்புறம் மெர்லின் பல வருஷமா யாரையுமே பார்க்காம காட்டுக்குள்ளேயே பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ஸ்டார்டிங்ல டாலிசியன் முன்னோர்களை
வழிபடுற இடத்துல இருக்கும்போது ஒரு கிழமை வந்து டாலிசியனுக்கு தீய சக்தியின் கடவுள் கர்னஸோட தீர்க்க தரிசனத்தை காமிச்சான்ல, அவன் மெர்லின் கிட்ட வந்து காட்டுக்குள்ள தேனை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்தது போதும், இப்ப நீ திரும்பி உலகத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு மெர்லின் கிட்ட சொல்றான். பட் மெர்லினுக்கு கென்னாவோட இழப்பு இன்னும் அவன் மனசை விட்டு போகவே இல்லை, அதனால முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்ப அவனுக்கு ஒரு விஷன் வருது, அதுல மெர்லினோட அப்பா டாலிசியன் வரான். அண்ட் அவனும் மகனே நீ மறுபறிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஊத்தர் சாக்சனோட கேம்ப மறைஞ்சிருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நிறைய அம்பு அவனை நோக்கி வருது. உடனே சீல்ட வச்சு தடுத்துட்டு தப்பிச்சு அங்க இருந்து ஒரேலியஸோட கேம்புக்கு வரான். ஒரேலியஸ்க்கு ஆதரவா இருக்கிற எல்லா அரசர்களும் ஒண்ணு கூடி சாக்சனோட படை வீரர்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட இப்பவே கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேல இருக்காங்க. நம்ம கிட்ட வெறும் 2,000 வீரர்கள் தான் இருக்காங்க. சோ போர்ல இருந்து பின்வாங்கிடலான்னு மோரண்ட் அரசன் சொல்றான். அப்ப அங்க மெர்லினும் பெலியஸும் கஸ்டன் படையோட கேம்புக்கு வராங்க. அண்ட் ஒரேலியஸும் அவங்கள வரவேற்கிறான். இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடி போர் திட்டங்களை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சாக்சன் கூட போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரேலியஸ் சின்ன படையோட பின்வழியா போய் சாக்சன் தலைவன் ஹெங்கிஸ்ட அட்டாக் பண்றதுதான் பிளானே. நம்ம பாகுபலி மாதிரி தான், ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா படை வீரர்கள் எல்லாரும் போற நினைச்சு பயத்துல இருக்காங்க. அப்ப மெர்லின் அவங்க கிட்ட வந்து மோட்டிவேஷனா ஸ்பீச் கொடுத்து எல்லாரோட மனசுலயும் தைரியத்தை வர வச்சிடறான். அண்ட் அடுத்த நாள் போரும் ஆரம்பிக்க போகுது. படையும் வரிசையா நிக்குது. அண்ட் ஒரேலியஸும் ஊத்தரும் படைக்கு முன்னாடி குதிரையில போய் படைகள் கிட்ட மோட்டிவேஷனா பேசுறாங்க. அப்ப சாக்சன்ஸ் வீரர்களும் புகை மூட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து போரை தொடங்குறாங்க. அண்ட் போரும் வெறித்தனமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சாக்சன்ஸ் எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருக்காங்க. பிரிட்டன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாக்சன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ஹெங்கிஸ்ட் நின்னு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஒரேலியஸும் சில வீரர்களை கூட்டிக்கிட்டு காட்டு வழியா ஹெங்கிஸ்ட நோக்கி போறான். அண்ட் போரை பார்த்துட்டு இருந்த மெர்லினும் போய் போர்ல கலந்துக்க சொல்றான். அண்ட் அதே டைம்ல இக்கர்னாவும் போர்ல அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஊத்தர் போர்க்குள்ள புகுந்து எல்லாரையும் வெறித்தனமா தாக்கிட்டு இருக்கான். அப்ப பெலியஸும் அவன் கூட சேர்ந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். பட் போர் ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு. பிரிட்டன் வீரர்களும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டே வராங்க. அண்ட் ஒரேலியஸும் வீரர்களோட காட்டுக்குள்ள போனால அவனையும் சாக்சன்ஸ் வீரர்கள் சுத்து போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு கேரிஸோட சிஸ்டர் மோர்கன் இருக்கால, அவ மெர்லின் கிட்ட வந்து ஏன் இன்னும் காத்துக்கிட்டு இருக்க, உன் வாளை எடு, உன் அரசர்கள் எல்லாரும் இறந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. மெர்லின் அவனோட கட்டுப்பாட்டை இழந்து மிருகமா மாற வைக்கணும்ன்றது தான் அவளோட பிளான். ஏன்னா அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டானா அவனோட ஆள் யாருன்னு தெரியாது, எதிரி யாருன்னு தெரியாது, எல்லாரையுமே வெட்டி வீச ஆரம்பிச்சிருவான். பட் மெர்லின் அந்த நிலைக்கு போக விரும்பல. அண்ட் அப்படியே கட் பண்ணி கடந்த காலத்தை காமிக்கிறாங்க. அங்க மெர்லின் ஆத்துக்கு நடுவுல நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் விசன்ல அவனோட அப்பா டாலிசன் வந்து அவனை சுத்தப்படுத்தி குளிக்க வச்சு அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம பெரிய சங்கம் வந்து ரொம்ப வருஷமா காணாம போயிருந்த மெர்லினை கண்டுபிடிச்சிடறான். உடனே விசன் மறைஞ்சு போய் டாலிசனும் அங்க இருந்து மறைஞ்சிடறான். இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல போற காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஒரேலியஸ் அவனை லாக் பண்ண எல்லா பைலையும் அடிச்சு நொறுக்கிட்டு சாக்சனோட தலைவன் ஹெங்கிஸோட தலைய தனியா வெட்டி எடுத்துட்டு வந்து வீரர்கள் கிட்ட காமிக்கிறான். அது எப்படி நடந்துச்சுன்னா, மோர்கனோட மகனை மோர்கன் சாக்சனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி தானே படையோட அனுப்பி வச்சா. பட் மோர்கனோட மகன் சாக்சனுக்கு சப்போர்ட் பண்ணல. அவனை ஏமாத்தி அங்க கூப்பிட்டு வந்து அவனுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு ஒரேலியஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு ஆதரவா நின்னுதான் சாக்சனை தோக்கடிச்சிருக்கான். அதை பார்த்த பிரிட்டன் வீரர்களும் நம்பிக்கை வந்து சாக்சன்ஸ் கூட வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு மோர்கனும் மெர்லின் கிட்ட இது இன்னும் முடியல, சீக்கிரமாவே உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப போரும் இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. பிரிட்டன்ஸ் மொத்த சாக்சன்ஸையும் தோக்கடிச்சு போர்ல ஜெயிச்சிட்டாங்க. உடனே எல்லாரும் ஒரேலியஸ் முன்னாடி மண்டி போட்டு மரியாதை கொடுக்குறாங்க. அண்ட் மெர்லினும் ஒரேலியஸ பிரிட்டனோட உயர் அரசனா அறிவிக்கிறான். உடனே சந்தோஷத்துல எல்லாரும் குதூகலமா ஆகிறானுங்க. அப்ப நம்ம இக்கர்னா இருக்கால, அவளோட அப்பா அரசன் குளோராய் அவளை ஒரேலியஸ் கிட்ட கூட்டிட்டு வரவும் ஒரேலியஸ் அவ கையில முத்தம் கொடுக்குறான். அதை பார்த்த ஊதரும் மனசு உடைஞ்சு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏன்னா அவன் இக்கர்னாவை காதலிக்கிறான். அப்ப மெர்லினுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதுல மொத்த அரசர்களும் ஒரு வாளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இக்கர்னா அந்த வாளை மெர்லின் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. மெர்லினும் அந்த வாளை சர்ச்சுக்கு வெளியே கொண்டு போய் ஒரு கல்லுல சொருகுறான். இதுதான் தகுதியானவங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிற மெர்லின் உருவாக்குன எக்ஸ்காலிபர் மந்திரவாள். அண்ட் எதிர்காலத்துல கிங் ஆர்தர் அந்த வாளை எடுத்து பிரிட்டனோட உண்மையான அரசனா மாறுவான். இந்த மாதிரி ஒரு விஷன் அவனுக்கு தெரியுது. அண்ட் இதோட த பென்டிராகன் சைக்கிள் ரைஸ் ஆஃப் மெர்லின் சீரிஸும் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல சீரிஸ் ஆர் மூவிஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.